தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி 1 முதல் 234 தொகுதிகளிலும் திமுக பரப்புரை. 20 நட்சத்திர பரப்புரையாளர்களின் பெயர்களும் அறிவிப்பு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து. பெரும்பாலான பொருட்களுக்கான இறக்குமதி வரி ரத்தாக வாய்ப்பு. உலகின் இரு பெரும் ஜனநாயக சக்திகளின் உறவில் முக்கியமான அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் பிரதமர் மோடி பெருமிதம். 14 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டம். உலக மகளிர் உச்சி மாநாட்டில் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாமக்கல் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தாவேகாவுடன் கூட்டணி என யாராவது பேசினாலே டெல்லியில் இருந்து வந்து விடுகிறார்கள் என செங்கோட்டையன் பேட்டி. பாஜக கூட்டணிக்கு சென்றதற்கு சூழ்நிலை காரணமில்லை என டிடிவி தினகரன் விளக்கம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் ஐயப்பன் டிடிவி தினகரனுடன் மீண்டும் சந்திப்பு. நேற்று தேனியில் சந்தித்த நிலையில் இன்று மதுரையில் சந்தித்து ஆலோசனை. திருவாரூர் அருகே காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 3 மாதத்துக்கு முன் கீரிப்பிள்ளை கடித்ததால் சிறுவன் பாதிக்கப்பட்டு இறந்ததாக உறவினர்கள் புகார். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தினோம். டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் திமுக எம்பி டி.ஆர். பாலு பேட்டி. NLC சுரங்கத்தின் 2வது நுழைவாயில் எதிரே விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் போராட்டம். சுரங்க விரிவாக்க பணிக்காக வீடு நிலம் வழங்கியவர்களுக்கு பாகுபாடின்றி இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். சாலை மற்றும் பொது இடங்களை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு தலங்கள் அமைப்பதை ஏற்க முடியாது. பொதுப்பாதையால் மத கட்டமைப்புகளை கட்ட எந்த ஒரு நபருக்கும் உரிமை இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சிவகங்கை அருகே கிராஃபைட் ஆலைக்கு எதிர்ப்பு. 5 கிராமங்களைச் சேர்ந்த 5000 பேர் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்று போராட்டம். சென்னை பன்னாட்டு விமான நிலைய நுழைவாயில் உள்ளே திடீரென புகை வந்ததால் பரபரப்பு. பயணிகளை வெளியேற்றிவிட்டு புகை அணைக்கப்பட்ட நிலையில் விமான சேவையில் பாதிப்பில்லை. வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறை கோரி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வங்கி சேவைகள் பாதிப்பு. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் பிப்ரவரி 2 வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கணிப்பு. சென்னையில் சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்வு. ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாது பெய்யும் பனிமழை. பாரமுல்லா, அனந்த்நாக் உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ரூபாய் நோட்டுகளுக்கு ஏடிஎம்களில் சில்லறை பெறும் திட்டம் விரைவில் அறிமுகம். சில்லறை தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் AI உள்ளிட்ட முக்கிய சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்க திட்டம். தற்போதைய சேவைகள் கட்டணமின்றி தொடரும் என தகவல். T20 உலகக்கோப்பையிலிருந்து பாகிஸ்தான் விலகினால் வங்கதேசம் சேர வாய்ப்பு. இலங்கையில் போட்டிகள் நடைபெறும் என்பதால் வங்கதேசம் பங்கேற்கும் என தகவல்.
தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் பிப்ரவரி 1 முதல் 234 தொகுதிகளிலும் திமுக பரப்புரை. 20 நட்சத்திர பரப்புரையாளர்களின் பெயர்களும் அறிவிப்பு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் கையெழுத்து. பெரும்பாலான பொருட்களுக்கான இறக்குமதி வரி ரத்தாக வாய்ப்பு. உலகின் இரு பெரும் ஜனநாயக சக்திகளின் உறவில் முக்கியமான அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளது. இந்தியா ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் பிரதமர் மோடி பெருமிதம். 14 வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டம். உலக மகளிர் உச்சி மாநாட்டில் புதிய திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாமக்கல் அருகே ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. தாவேகாவுடன் கூட்டணி என யாராவது பேசினாலே டெல்லியில் இருந்து வந்து விடுகிறார்கள் என செங்கோட்டையன் பேட்டி. பாஜக கூட்டணிக்கு சென்றதற்கு சூழ்நிலை காரணமில்லை என டிடிவி தினகரன் விளக்கம். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் ஐயப்பன் டிடிவி தினகரனுடன் மீண்டும் சந்திப்பு. நேற்று தேனியில் சந்தித்த நிலையில் இன்று மதுரையில் சந்தித்து ஆலோசனை. திருவாரூர் அருகே காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 3 மாதத்துக்கு முன் கீரிப்பிள்ளை கடித்ததால் சிறுவன் பாதிக்கப்பட்டு இறந்ததாக உறவினர்கள் புகார். சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளியேறியது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தினோம். டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் திமுக எம்பி டி.ஆர். பாலு பேட்டி. என்எல்சி சுரங்கத்தின் 2வது நுழைவாயில் எதிரே விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் போராட்டம். சுரங்க விரிவாக்க பணிக்காக வீடு நிலம் வழங்கியவர்களுக்கு பாகுபாடின்றி இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். சாலை மற்றும் பொது இடங்களை ஆக்கிரமித்து மத வழிபாட்டு தலங்கள் அமைப்பதை ஏற்க முடியாது. பொதுப்பாதையால் மத கட்டமைப்புகளை கட்ட எந்த ஒரு நபருக்கும் உரிமை இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். சிவகங்கை அருகே கிராஃபைட் ஆலைக்கு எதிர்ப்பு. 5 கிராமங்களைச் சேர்ந்த 5000 பேர் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்று போராட்டம். சென்னை பன்னாட்டு விமான நிலைய நுழைவாயில் உள்ளே திடீரென புகை வந்ததால் பரபரப்பு. பயணிகளை வெளியேற்றிவிட்டு புகை அணைக்கப்பட்ட நிலையில் விமான சேவையில் பாதிப்பில்லை. வாரத்திற்கு 2 நாட்கள் விடுமுறை கோரி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வங்கி சேவைகள் பாதிப்பு. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நாளை முதல் பிப்ரவரி 2 வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் கணிப்பு. சென்னையில் சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 12,000 ரூபாய் உயர்வு. ஜம்மு காஷ்மீரில் இடைவிடாது பெய்யும் பனிமழை. பாரமுல்லா, அனந்த்நாக் உள்ளிட்ட பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ரூபாய் நோட்டுகளுக்கு ஏடிஎம்களில் சில்லறை பெறும் திட்டம் விரைவில் அறிமுகம். சில்லறை தட்டுப்பாடு பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஏஐ உள்ளிட்ட முக்கிய சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்க திட்டம். தற்போதைய சேவைகள் கட்டணமின்றி தொடரும் என தகவல். T20 உலகக்கோப்பையிலிருந்து பாகிஸ்தான் விலகினால் வங்கதேசம் சேர வாய்ப்பு. இலங்கையில் போட்டிகள் நடைபெறும் என்பதால் வங்கதேசம் பங்கேற்கும் என தகவல்.